விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் தொடர்ந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி குறித்த தகவல், அது ஒரு பதிவு நேற்றைக்கு போட்டிருந்தோம். நிறையா கமெண்ட்டு அதெல்லாம் போட்டிருந்தீங்க. உங்கள் கமெண்ட் வந்து உயர் அதிகாரியினுடைய பார்வைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அதை டேக் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கேன். நிறைய தனிப்பட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் என்னுடைய முந்தைய பதிவுகளுக்குள்ளே போய் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ஏதோ தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்பெறும்ன்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடி போங்க. நம்பர் பார்க்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் நம்மளது முயற்சி தான். இப்போ இன்றைக்கு ஒரு வந்த பதிவினுடைய நோக்கம், ஒரு செய்தி நேற்றைக்கு பார்த்தேன். பெரிய அளவில் வர வேண்டிய செய்தி, ஆனால் ஒரு சின்ன 2 லைனில் தான் வந்துருந்துச்சு. அந்த செய்தியை முதல்ல வாசித்து வர்றேன், அப்புறம் அது குறித்த தகவலை பார்ப்போம். ரூபாய் 1 கோடி கேட்டு டாக்டரை மிரட்டிய கும்பலுடன் போலீஸ் அதிகாரிக்கு தொடர்பு ? காரைக்குடியைச் சேர்ந்த டாக்டர் ஒருவர் சமீபத்தில் இளம் பெண்ணுடன் இருக்கும் ஆபாச வீடியோவை காட்டி ஒரு கும்பல் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் ரூபாய் 20 லட்சம் பெற்றுத் தருவதாக சிலர் பேச்சுவார்த்தையும் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் அந்த கும்பல் திடீரென தலைமறைவானது. இதற்கிடையே அந்த கும்பலைச் சேர்ந்த ஒருவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது இதுபோன்று பல முக்கிய பிரமுகர்களிடம் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த நிலையில் ஆபாச வீடியோ கும்பல் கடலோர மாவட்டத்தில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. அவர்களை போலீசார் சுற்றி வளைக்க முயன்றபோது அந்த கும்பல் தங்களின் சொகுசு காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியது. அந்த காரை போலீசார் கைப்பற்றினர். விசாரணையில் அந்த கும்பலுக்கு போலீஸ் அதிகாரி ஒருவர் உதவி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர்தான் டாக்டர் தரப்பினரை மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பார்த்தீங்கன்னா இந்த செய்தி பெரிய அளவில் வந்திருக்கணும். இது ஏன் வரலை அப்படின்னோம்னா, இதில் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டில், அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பும் சரி அக்யூஸ்டு தரப்பும் சரி பேச்சுவார்த்தையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து இதில் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பார்க்குறதுல குறியாக இருக்காங்க. அதனால் இதில் யாருடைய பாதிக்கப்பட்டவர் பெயரோ யாருடைய பெயரோ அக்யூஸ்ட் தரப்பினுடைய பெயரோ எதுவும் இல்லாமல் இந்த செய்தி வந்திருக்கு. அதனால் இவ்வளோ தான் இதுக்கான இம்பார்ட்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த செய்திக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் வந்து இப்போ நானுமே வந்து இந்த பதிவில் வந்து பெயர் சொல்ல விரும்பலை, யாருடைய பெயரையும் வெளிப்படுத்தலை. இதில் காரைக்குடி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான நகரம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஏற்கனவே முன்னாடி லாட்ஜாக இருந்ததை இப்போ வந்து ஒரு முக்கியமான மருத்துவமனையாக மாற்றி அதில் ஒரு பெரிய கிளினிக் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு முக்கியமான டாக்டர். அவர் வந்து கொஞ்சம் நல்ல மரியாதைக்குரிய நபர், கொஞ்சம் ரெப்யூட்டட் பெர்சன், பண வசதி உள்ளவர், அதோட பெண் சபலிஸ்ட் இருந்தால் போதும்ல இது மாதிரியான கும்பலுக்கு. அதுதான் அவர்களுடைய டார்கெட்டே. அவர்கள் வலை விரிப்பதற்கு இவையில் தான் தேவை. சும்மா இருக்கக்கூடிய வெத்துப்பயிட்ட வலை விரிச்சு என்ன செய்ய? காசு வச்சுருக்கணும், மரியாதைக்குரிய ஆளாக இருக்கணும், அவமானத்துக்கு பயப்படணும், அதே நேரம் அவன் கொஞ்சம் இது மாதிரி பெண் விஷயத்தில் கொஞ்சம் சபலிஸ்டாக இருக்கணும், இருந்தால் போதும். அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் அந்த இதில் வந்து உதவி செய்து வருவதாக தெரிய வருகிறது. யார்? காவல்துறை அதிகாரி உதவி செய்வதாக தெரிய வருகிறது அப்படின்றாங்கல்ல. எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த காவல்துறை அதிகாரி தான் அந்த கும்பலுக்கு தலைவனாகவே இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அவர் அங்கே ஏற்கனவே வந்து எஸ்ஏ வேலை பார்த்தவர், 2011 பேட்ச்சு. அப்புறம் இப்போ ஏதோ வெளியே ஒரு யூனிட்டில் இருக்கிறார் போல். ஆமாம், இப்போ இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் வரக்கூடிய நிலை இல்லையா? அதனால் இப்போ அவர் அப்படிலாம் வந்து அதுக்குள்ளே வந்து எஸ்ஐ ஒரு ப்ரமோஷன் கூட இன்னும் பார்க்குறதுக்கு வரலை. அதுக்குள்ளே இவ்வளவு கும்பலோட தொடர்பு, காசு பணம் ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் அதே வச்சு நடத்தலாம். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா, ஒரு எம்ஓ எப்படி செயல்படும் அப்படின்ற வகையில். அதனால் இவர் தான் அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. முதல்ல 1 கோடி கேட்குறாங்க, அப்புறம் ஏதோ வந்து லட்சத்தில் அது பேரம் படியுது. இன் பிட்வீன் இதுக்கு மீடியேஷனில் ஒரு அரசு வக்கீல் ஒருத்தர் சம்மந்தப்படுறாரு. அப்புறம் என்ன, அது எல்லாமே முடிஞ்சிரும்ல. ஒரு அரசு வக்கீல், ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி, அப்புறம் குற்றவாளி, அப்புறம் பாதிக்கப்பட்டவர் எல்லாமே ஒரே டீமில் இருந்தால் எல்லாம் வந்து எளிதாக கொண்டு வந்துடலாம்ல. காசு பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல கேஸ் தானே. அந்த வகையில் இப்போ கட்ட பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கிடையில் எஃப்ஐஆர் போட்டதாகவும் சொன்னாங்க. வந்து அது சிசிடிஎன்எஸ் பார்த்தேன். ஒருவேளை வந்து ஃப்ரீஸ் பண்ணாமல்
ஆனால் பிளாக்கில் இருக்கலாம். அது எஃப்ஐஆர் இல்லை, ஆனால் அது கட்ட பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் போலீஸ் வந்து இதில் ஏதோ 1 to 1 அந்த டாக்டர் தான் கம்ப்ளைண்ட்டு, அந்த மிரட்டின குரூப்பு அதுதான் அக்யூஸ்டு. டாக்டரே வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு ரெலக்டண்ட்டாக இருக்கிறாரு, மறுக்கிறாரு, வேண்டாம்ன்றாரு. அக்யூஸ்டு குரூப்பு ஒரு நல்ல ஒரு லம்சம் அமௌண்ட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் எதுக்கு வம்பா போட்டு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிலாம் போலீஸ் நினைக்கக்கூடாது. அந்த அக்யூஸ்டு குரூப்பு பார்க்கையில் அவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபீஸு செட்டப்பு அதெல்லாம் போட்டு ரொம்ப ஹை லெவலில் பார்க்குற மாதிரி, அங்கே வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள்லாம் ரொம்ப டீசெண்டாக ஒரு டிப்ளமேட்டிக் ஆஃபீஸ் மாதிரி அதை ஒரு ஷோ பண்ணி வச்சுருக்கிறதா சொன்னாங்க. இது அந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் ஆனால் அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து சமீப காலத்தில் ரொம்ப ஒரு அசகாய வளர்ச்சி, அதனுடைய பின்னணியெலாம் விசாரிக்கணும். இப்படி தாங்க வரும். ஏதோ ஒன்று எடுக்க போகும் பொழுது தான் நமக்கு வந்து ஒரு மொத்த பின்னணியே கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரிக்கிறாங்க, விசாரிக்க என்னென்ன பின்னணியெலாம் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? அப்படி தான் நீங்கள் ஒரு கட்டத்தில் நல்லா காசு பார்த்துடலாம்னு போலீஸ் விலகுச்சுன்னா எப்படி அதை வந்து விசாரிப்பீங்க? ஆனால் அதனால் வந்து அந்த டாக்டர் வேண்டாம் வந்து நான் புகார் கொடுக்கலன்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கலாம். புகார் கொடுக்கலைன்னா அவர் அப்படி தான் சொல்லுவார். இவராலேயே டாக்டர்னாலேயே பாதிக்கப்பட்ட ஆள் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்ல. இவர் வந்து அந்த புனிதமான மருத்துவ சேவை அப்படின்ற ஒரு போர்வையின் கீழே உட்காந்துக்கிட்டு இவர் அந்த மருத்துவமனைக்கு அவர்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கே இவரால் என்ன பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் விசாரிக்கணும்ல. இந்த ஹேபிட்டு இது இவருடைய அந்த கும்பலோடு தொடர்புபடுத்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய மாது விருந்துக்கு ஆசைப்பட்டு இவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் இவருடைய மருத்துவ சேவையை என்ன புனிதம் கருதி இவர் நடத்தியிருப்பார். அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் இவ்வளோ பெரிய மருத்துவருக்கு எதிராக நம்ம புகார் கொடுத்து அது வந்து கதைக்கு ஆகுமா அப்படின்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் இருப்பாங்கல்ல. இதெல்லாம் இது மாதிரி யாரோ ஒரு ஆள் கொண்டு வர்றதுல தாங்க வெளியே வரும். அதனால் போலீஸ் எது எடுத்தாலும் வந்து இந்த இப்போ இதில் வருதில்ல, இந்த வந்து எஸ்ஐ வந்து இதற்கு முன்னாடி என்னென்ன செஞ்சாரோ தெரியல, இப்போ மெல்ல கசியுது பார்த்தீங்களா? இந்த கும்பலுக்கு அவர் வந்து உதவி செய்கிறாரு. என் பார்வைக்கு உதவி கிடையாது, அவர் தலைமையில் தான் இது எல்லாமே செயல்படுறது மாதிரி. ஏன்னா அவர் சவுத்தில் வேலை பார்த்தவர், இதற்கு முன்னாடி அவருக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சஸ் தெரியும். அதனால் அந்த ஆட்களை வச்சுக்கிட்டு இப்போ இந்த டாக்டருக்கு அந்த மாது விருந்து ஏற்பாடு செஞ்சதுமே சவுத் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஏன்னா வீட்டை ஏன் அப்படி வந்து இவங்க எங்கேஜ் பண்ணுறாங்கன்னா அதுதான் வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து முதல்ல ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தும். லாட்ஜுனா சரி ஒரு பயம் இருக்கும், தெரிஞ்சு போயிடும், வெளியில் வந்து ஈஸியாக வந்து வெளியில் தெரியும் நான் வந்துட்டு போகிறது அப்படின்னா. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் காரில் கண்ணாடி ஏற்றி விட்டு வாங்க சார், நைட்டில் வாங்க சார் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவாங்க. இது இந்த ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த டாக்டர் போனார்னு சொல்ல வரல, ஒரு டைம் ஏற்படுத்தி ஒரு க்ளோஸ்னஸ் ஏற்படுத்திக்கிடுவாங்க டாக்டர்கிட்ட. டாக்டர்னு இல்லை, இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ, இந்த கும்பல் வந்து யாரை டார்கெட் பண்ணுதோ அவங்களுக்கு வந்து ஓரிரு முறை வந்து நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிடுவாங்க இது மாதிரியான சப்ளையில். அப்புறம் அதுக்கு பிறகு தான் இவங்களுடைய எம்மோ என்னென்னா அதுக்கு பிறகு இருக்கும் பொழுது ஒரு 10-11 மணி 12 மணி நள்ளிரவில் அந்த கதவை தட்டி திடீர்னு ஒரு பேனிக் சிச்சுவேஷன் அங்கே டெவலப் பண்ணுறது. அதில் வந்து அந்த பார்ட்டியை வந்து பயமுறுத்தி அங்கே அந்த ஆபாசமான அலங்கோலமான நிலையில் அந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோ இதெல்லாம் எடுக்கிறது. வேறு வழியே இல்லாமல் இவங்க இல்லைன்னா அடிய போடுறது, இல்லைன்னா பயமுறுத்தி அந்த இதை எடுத்தோடனே அன்னைக்கு லெவலுக்கு அந்த கட்டத்தில் டாக்டர்கிட்டையே யாரோ அந்த டார்கெட் பண்ணப்பட்ட ஆள் ஏதோ ஒன்று வச்சுருப்பார் பார்த்தீங்களா, பொருளோ நகையோ ஏதோ ஒன்று வச்சுருப்பார்ல, பணமோ அது எல்லாத்தையும் பறிங்கிடுறது. அப்புறம் அதுக்கடுத்து 4 நாள் கழித்து இவர் இந்த அதே எஸ்ஐ இருக்கிறார்ல, ஆட்டோமேட்டிக்காக அவர் மூலமாக மிரட்டல் விடுக்கிறது. என்ன சார் உங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கா, என்ன சம்பவம் உண்மை தானே, அதனால் வந்து பயந்துருவாங்கல்ல, அதுக்குள்ளே போனாள் சார் 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 அப்படின்னு அவனே எல்லாத்தையும் உங்களை தான் சார் நம்புகிறேன், யாரை போலீஸை, இவன் தான் மெயினாகவே அப்பமான கல்பிரிட்டாக இருக்கலாம், அவரே வந்து உங்களை தான் சார் நம்புறேன்னு சொல்லி பூராத்தையும் சொல்லி அப்புறம் மறுபடியும் அதை ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றது. இது பல முறையில் நடந்திருக்கு. இப்போ மெல்ல வெளிச்சத்துக்கு வருது. இப்போ அந்த பத்திரிகை செய்தி ஒரு 4 லைன் தான், அந்த பத்திரிகை ரிப்போர்ட்ரு இன்னும் கொஞ்சம் கூடுதலான செய்தி கூட கொடுத்துருந்துருக்கலாம். அதுலேயும் யார் என்னன்ற விவரம் இல்லாமல் தான் பூடகமாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்மளுமே இந்த பதிவில் வந்து எல்லாமே வந்து யார் என்னன்னு இவ்வளோ தகவல் சொல்லும் பொழுது என்கிட்ட யார் என்னன்ற தகவல் இல்லாமையாக இருக்கும். ஏன்னா இந்த ஆஸ்பத்திரியினுடைய டாக்டரு
அவருடைய சமீபத்திய வளர்ச்சி, இந்த ரியல் எஸ்டேட் நடத்தக்கூடிய இந்த பணம் பறிக்கும் கும்பலுடைய சமீபத்திய வளர்ச்சி, இந்த எஸ்ஐயினுடைய செயல்பாடு, அவருக்கு பின்னணியில் அவருடைய சமீபத்திய சொத்து குறித்த டேட்டா, இது எல்லாம் இதில் எடுக்கணுங்க. இப்படி தான் ஏதோ ஒரு நேரத்தில் தான் மாட்டுவாங்க. அந்த மாட்டுறதில் போலீஸு இப்போ இதில் பார்த்தோம்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லா தரப்புலையுமே அமைதியாக இருக்கனால ஈவன் எஸ்பி லெவலுக்கு கூட தெரியாமல் இதில் நல்லா ஒரு லம்பான அமௌண்ட் பார்க்கக்கூடிய கேஸ் தான் இது. ஆனால் நீங்கள் இப்போ அவனை கூப்பிட்டு சும்மா 2 வட்டம் 3 வட்டம் வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வர போக அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த உண்மையிலேயே வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த டாக்டர் என்ன பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறதா, அந்த ஆள் தான் குற்றத்தை முதலில் துவக்கி வச்சவர்னு சொல்கிறதா. ஆனால் எப்படியோ அந்த டாக்டரு அவரை 2 வட்டம் கூப்பிட வேண்டியது, ஆனால் சார் வர்றதுக்கு அசிங்கமாக இருக்குது, நீங்களே பார்த்து பேசி முடியுங்க சார் அப்படின்வார். ஆனால் அப்புறம் இந்த மிரட்டினது குற்றம் தானே. இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஒரு கவர் எடுப்பாங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி வரக்கூடியவர்களே வந்து ஒரு கவர் எடுத்து தான் வருவாங்க. ஆனால் இங்கே நம்ம இதுலேயே வந்து ஏதேனும் ஸ்டூடெண்ட்ஸ் கவர் எடுத்து வருவாங்க, ஏன்னா பிஸ்னஸ் இல்லைன்னா பில்கிரிமேஜ் கவர் எடுத்து வருவாங்க. இந்த கவரில் வந்து தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அது மாதிரி இவங்களுக்கு மெயினான இந்த கும்பலுக்கான மெயின் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, ஆளை வந்து செட் பண்ணுறது. இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறானா, மான அவமானத்துக்கு கொஞ்சம் பயப்படக்கூடியவன், காசு வச்சுருக்கக்கூடியவன், மிரட்டினோம்னா ஓடியாந்துருவேன், கொஞ்சம் பெண் சபலமாக இருக்கக்கூடியவன். இவனுக்கு ஆள் அனுப்ப வேண்டியது, டக்குன்னு ஒரு முதல்ல ஒரு நெருக்கத்தை ஒரு 2 வட்டம் ஃப்ரீயாக கொண்டு போக வேண்டியது, அப்புறம் ஒரு நாள் பேச வேண்டியது. ஆனால் ஆள் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தன்னால் வந்துடுவான்ல, வீடு தான் இவங்களுக்கு லாட்ஜெல்லாம் போகிறது கிடையாது அப்படின்ற அந்த டார்கெட்டில் வச்சு அடிக்கிறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி இருக்கிறவெல்லாம் ஒரு பூதாகரமாக வரும். ஆனால் இந்த இப்போ கிருஷ்ணகிரியில் பாருங்கள், ஆனால் எல்லாமே அமிங்கிரும்ன்ற மாதிரி தான் அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டு நாம் தமிழர் கட்சி அக்யூஸ்டு சிக்கியிருக்காப்லையே, அதுக்கு தான் மெயினாக வந்தேன் நான். ஆனால் அந்த அக்யூஸ்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு செஞ்சானே அப்படி யோசிச்சு பாருங்கள். அவன் பாட்டு ரெகுலராக செஞ்சுருப்பாங்க, நிறைய செஞ்சுருப்பேன். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு சாதாரண 12 வயசு பிள்ளை மூலமாக வெளியே வரையில் தொடர்ச்சியாக வருது பார்த்தீங்களா, அதில் எத்தனை பேர்லாம் மாற்றாம பார்த்தீங்களா. இதுதான் வரும். இது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளைன்னு வைங்க. இதுதான் இறைவனின் கட்டளை, இயற்கையின் கட்டளை. இப்படித்தான் வந்து அந்த அநீதிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால் இது தகவல் வந்துச்சு, ஆனால் ஒரு பொது வழியில் வந்து நம்ம பகிர்தலுக்கு உட்படுத்துவோம். அப்புறம் வந்து அதனை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை பார்ப்போம், என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதை பார்த்து. இதில் பெயர் வெளிப்படுத்தாமல் இருக்கோம்ல, யாருடைய பெயரும் வெளிப்படுத்தாமல் இருக்கோம்ல, அப்புறம் பெயரோடு போடுவோம். ஏன்னா நம்ம ஆதாரம் இல்லாமல் பொய்யான மிகைப்படுத்தப்பட்ட எந்த செய்தியும் நம்ம சேனலில் பதிவு பண்ணுறதில்லை. அதனால் அந்த அடிப்படையில் இது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு இதுலேயும் யாரையும் மறக்கினேன், அவன் எங்கேயோ போனேன், ஆனால் அந்த டாக்டர் என்ன யார் அவன் அந்த ஆளுடைய பெர்சனலுக்கு ஏதோ போய் காசு செலவழித்தான் அப்படின்னா கூட நம்ம இதுக்குள்ளே வரமாட்டான். போலீஸ் சம்மந்தப்படுது பார்த்தீங்களா, போலீஸ் சம்மந்தப்பட்டு டாக்டரை மிரட்டுறது, போலீஸ் சம்மந்தப்பட்டு இந்த கும்பலுக்கு வந்து ஐடியா கொடுக்குறது அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா, அதை எப்படி அனுமதிக்க முடியும்? அந்த அடிப்படையில் இந்த பதிவு அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.